ஒரு நாள் நாகூர் காட்டுக்கு மயிலம்மா தன்னோட 2 முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு ரொம்பவும் வேகமா பறந்து வந்தாங்க. அப்படி பறந்து வந்த மயிலம்மா ஒரு மரத்தோட கிளையில தன்னோட முட்டைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்பாடா, எப்படியோ அந்த மோசமான கழுகு கிட்ட இருந்து என் முட்டைகளை நான் காப்பாத்திட்டேன். இனிமே என் முட்டைகளை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு நான் ஒரு இடத்த தேடியாகணும். மயிலம்மா பேசிக்கிட்டு இருந்த நேரம் தூரத்துல ஒரு மரத்தோட கிளையில காக்கை குடும்பங்கள் இருக்கிறத மயிலம்மா பார்த்தாங்க. அங்க ஒரு காக்கை குடும்பம் இருக்கு, அவங்க எனக்கு நிச்சயமா உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன மயிலம்மா தன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு காகங்களோட கூட நோக்கி பறந்து போச்சு. அட மயிலே, உனக்கு எங்க காட்டுல என்ன வேலை? மயில்கள் எல்லாம் டோல்பூர் காட்டுல தானே வசிக்கிறீங்க. ஒரு மோசமான கழுகு என் முட்டைய சாப்பிடலான்னு பார்த்துச்சு. அந்த கழுகு கிட்ட இருந்து எப்படியோ என் முட்டைய பாதுகாத்து நான் இங்க கொண்டு வந்துட்டேன். எனக்கு என் காட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கு. முட்டையில இருந்து என் குழந்தைங்க வெளியே வர்றது வரைக்கும் நான் இனிமே இந்த காட்டுல தான் இருக்க போறேன். சரி மயிலே, அதுக்கு எதுக்காக நீ எங்களோட கூட்டுக்கு வந்திருக்க? எங்களால எல்லாம் உனக்கு இடம் தர முடியாது. இல்ல, நான் இடம் கேட்டு வரல. இந்த காட்டுல என் முட்டைகளை நான் பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இடம் தெரியுமா? மயிலே, எங்களுக்கு எந்த இடமும் தெரியாது. நீ சீக்கிரம் இங்க இருந்து இடத்த காலி பண்ணிடு. ஒருவேளை அந்த கழுகு உன்னை தேடி இங்க வந்துச்சுன்னா எங்க குழந்தைக்கு தான் ஆபத்து. போ இங்க இருந்து அப்படின்னு காகங்கள் சொன்னதுமே மயில் ரொம்பவும் வருத்தத்தோட தான் முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போன மயிலம்மாவோட கண்ணுக்கு ஒரு புறாவோட கூடு தென்பட்டுச்சு. புறான்னு நீங்களாச்சும் எனக்கு உதவி செய்வீங்களா? என் முட்டைய பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல இடத்த சொல்லுவீங்களா? நான் சொல்லுறேன் மயிலே. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கூடை நிறைய பழங்களை சாப்பிட தரணும். அப்படி தந்தாதான் உனக்கான இடத்த நான் சொல்லுவேன். புறா இப்படி சொன்னதுமே மயிலம்மா எதுவுமே பேசாம தன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. மயிலம்மா ரொம்ப நேரம் பறந்து ஒரு பாதுகாப்பான இடத்த தேடிச்சு. ஆனா எங்க தேடியுமே மயிலம்மாவுக்கு பாதுகாப்பான இடம் எதுவுமே தென்படல. மயிலம்மா ரொம்பவும் களைப்பா ஒரு அருவிக்கரையோட பக்கத்துல இருந்த மரத்தோட கிளையில போய் உட்கார்ந்தாங்க. இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் இவ்வளவு முரட்டுத்தனமா பேசுறாங்களே. முட்டையில இருந்து என் குழந்தை வெளியே வந்ததுமே இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடணும் அப்படின்னு மயிலம்மா பேசிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி தனக்கான உணவை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போச்சு. இந்த குருவிய பார்த்தா நல்ல குருவி மாதிரி தான் தெரியுது. குருவி குருவி, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போறியா? குருவி. என்ன மயிலே, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? குருவி, என் முட்டைகளை நான் பாதுகாப்பா வைக்கணும். என் முட்டையில இருந்து என் குழந்தைங்க இன்னும் 3 நாள்ல வெளியே வந்துருவாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த நீ காட்டி தரியா? இவ்வளவுதான விஷயம்? மயிலே, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் தெரியும். நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மயில கூட்டிக்கிட்டு ஒரு அடர்ந்த மரக்கிளைய நோக்கி பறந்து போச்சு. மயிலே, பாத்தீங்களா? இதுதான் அந்த இடம். இதுல இருக்கிற மரங்கள் எல்லாம் ரொம்ப அடர்த்தியானது. இந்த மரக்கிளைகளும் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆமா குருவி, இந்த இடம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உனக்கு ரொம்ப நன்றி குருவி. மயிலம்மா, நன்றி எல்லாம் எதுக்கு? உங்களுக்கு எப்ப எந்த உதவி வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. பிறகு மயிலம்மா தன்னோட முட்டைகளை சுற்றி சில குச்சிகளை வச்சு சின்னதா ஒரு கூடு கட்டினாங்க. அப்பாடா, எல்லாம் நல்லபடியா நடந்துடுச்சு. இனிமே 3 நாட்கள் என் முட்டைகளை நான் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலம்மா ரொம்ப சந்தோஷமா தான் முட்டை மேல உட்கார்ந்து அடை காக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒரு 3 நாட்கள் கடந்து போச்சு. 3வது நாள் மயிலோட முட்டையில இருந்து 2 அழகான குஞ்சுகள் வெளிவந்தாங்க. இத பார்த்த மயிலம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆக என் செல்லங்களா, நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அம்மா உங்களை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மயிலம்மா தினமும் தன்னோட 2 குழந்தைங்களையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் சாயங்காலம் மயிலம்மா தான் 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு பறக்கிறதுக்கு கத்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் கீழே விழுந்துடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு.
உன் 2 ரெக்கைகளையும் இப்படி அசைச்சுக்கிட்டே இரு. உன்னோட உடம்ப மேல் நோக்கி தள்ளு. உன்னால பறக்க முடியும். இல்லம்மா, நான் பறக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. தம்பி, அக்காவை பாரு, என்ன அழகா பறக்கிறேன்னு. உன்னாலயும் முடியும். சீக்கிரம் பறந்து வா. கொஞ்ச நேரத்திலேயே மயிலம்மாவோட 2 குழந்தைங்களும் ரொம்ப நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மயிலம்மா தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு பறந்து போனாங்க. இப்படியே அந்த மயிலோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மயிலம்மா ஒரு உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட குழந்தைங்க கிட்ட வந்தாங்க. பசங்களா, இந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்க. அம்மா வர்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகும். அம்மா, ஏம்மா நீங்க எங்க போறீங்க? மழைக்காலம் வரப்போகுது. இனிமே நமக்கான ஒரு கூட்டை நாம கட்டி ஆகணும். அம்மா மரக்கட்டைகளை தேடி பறந்து போறேன். அம்மா, மழைன்னா என்ன? மழை எப்படிமா இருக்கும்? பசங்களா, இனிமே தானே மழைய நீங்க முறையா பார்க்க போறீங்க. நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல இந்த பழத்தை சாப்பிடுங்க. உடனே பசங்களும் தான் அம்மா கொண்டு வந்த பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. மயிலம்மா காட்டுல நிறைய இடங்கள்ல பறந்து போய் நிறைய மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி எடுத்துட்டு வந்த மரக்கட்டைகளை வச்சு மயிலம்மா ரொம்ப அழகான வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. மயிலம்மா, மரக்கட்டைகளை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என் குழந்தைங்களுக்காக பாதுகாப்பான ஒரு வீட்டை கட்டுறேன். வீடா? மயிலம்மா, எங்க காட்டுல எல்லாருமே கூடு கட்டி தான் வாழுவாங்க. யாருமே மர வீடு கட்ட மாட்டாங்க. கூடு கட்டுறதை விட மர வீடு தான் ரொம்பவும் பாதுகாப்பு. நீ சில மரக்கட்டைகளை எடுத்துட்டு வா, நான் உனக்கு பாதுகாப்பான ஒரு வீட்டை கட்டி தரேன். அப்படியே மயிலம்மா, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காட்டுல கிடைக்கிற நிறைய மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்துச்சு. மயிலம்மா மீனுக்குருவிக்கு அந்த மரக்கட்டைகளை வச்சு ஒரு அழகான சின்ன வீட்டை கட்ட ஆரம்பிச்சாங்க. மீனுக்குருவியும் மயிலம்மா கிட்ட வீடு கட்டுறது எப்படிங்கிற விஷயத்த கத்துக்குச்சு. குருவி, உன்னோட சின்ன வீடு ரெடி ஆகிடுச்சு. நீ இதை எடுத்துக்கிட்டு மரத்தோட கிளையில ரொம்ப உறுதியா வச்சுக்கோ. என்ன? மயிலம்மா, ரொம்ப நன்றி. இனிமே மழைக்காலத்துல நான் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட சின்ன மரக்கூட எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மறுநாள் வானத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. இத பார்த்த மயிலம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் வீட்ல உணவும் இருக்கு, பாதுகாப்பான வீடும் இருக்கு. பசங்களா, மழைய பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது. தான் அம்மா இப்படி சொன்னதுமே 2 பசங்களும் ரொம்பவும் சந்தோஷம் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அம்மாவுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். பசங்களா, நீங்க வெளியே எங்கேயும் போக கூடாது, சரியா? மயிலம்மாவும் தன்னோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க 2 பேரும் மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, வாக்கா, வெளிய போய் மழை எப்படி பெய்யுதுன்னு பார்க்கலாம். தான் தம்பி இப்படி சொன்னதுமே மின்மினியும் தான் தம்பிய கூட்டிக்கிட்டு வீட்டோட வெளியே வந்தா. 2 பசங்களும் முதல் முறையா மழைய பாக்குறதுனால ரொம்பவும் சந்தோஷமா அந்த மழையில ஆட்டம் போட ஆரம்பிச்சாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரம் வானத்துல இருந்து ஒரு பெரிய மின்னல் வந்துச்சு. அந்த மின்னல் மயிலோட கூட்டை அப்படியே எரிச்சிடுச்சு. அம்மா மயில் அந்த இடத்துலயே பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. ஐயோ அம்மா, அம்மா எழும்புங்க அம்மா, எங்க கிட்ட பேசுங்க அம்மா. அம்மா, இனிமே நமக்கு யார் இருக்கா? தம்பி, நீ வருத்தப்படாத. நம்ம அம்மாவோட தோழி மீனு ஆண்டி இருக்காங்க. அவங்க கண்டிப்பா நம்மள சேர்த்துப்பாங்க. வா, நாம அங்க போலாம் அப்படின்னு சொன்ன மின்மினி தான் தம்பிய கூட்டிக்கிட்டு மீனுக்குருவியோட கூட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, என்னாச்சு? இந்த மலையில தனியா வந்திருக்கீங்க? மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே 2 பசங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. பசங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு குழந்தைங்கன்னு யாருமே இல்ல. இனிமே நீங்க தான் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த மயிலோட குழந்தைய தன்னோட குழந்தையா நினைச்சு வளர்க்க ஆரம்பிச்சது.
மழையும் வளையல் கூடையும். அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த சமயத்துல காட்டுல நீல நிற வானத்தை கருமேகங்கள் மூடிக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி வழக்கம் போல தன்னோட வளையல் கூடையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டோட வெளியே வந்துச்சு. மழை வரும் போல இருக்கே, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்கும்னு தெரியல. சீக்கிரம் வளையல்களை வித்துட்டு மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். அம்மா, என்னைக்குமே நீங்க என்ன வீட்ல தனியா விட்டுட்டு வளையல் விற்க போறீங்க. இன்னைக்கு நானும் உங்க கூட வரேம்மா. வேண்டாம்மா, வானத்தை பாரு, மழை வரும் போல இருக்கு. அம்மா இன்னொரு நாள் உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? அம்மா அம்மா, என்ன கூட்டிட்டு போங்கம்மா, நான் கொடை எடுத்துட்டு வரேம்மா. மழை வந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது. சரி, கொடை எடுத்துட்டு வா, நாம சீக்கிரம் வளையல வித்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். உடனே குழந்தை சாராவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு தான் அம்மா கூட வளையல் விற்கிறதுக்காக பறந்து போனா. வளையல் வாங்கிக்கோங்க வளையல், வளையல் வாங்கிக்கோங்க வளையல், அழகான வளையல், வண்ண வண்ண வளையல், பல டிசைன்ல வளையல் இருக்கு. அந்த நேரத்துல பச்சைக்கிளி தான் வீட்ல இருந்து வெளியே வந்து பார்த்துச்சு. ஹே வளையல் அம்மா, இங்க வாங்க, எனக்கு வளையல் வேணும். உடனே மீனுக்குருவியும் தன்னோட கூடையை எடுத்துக்கிட்டு கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு. குருவி, வரப்போற பண்டிகைக்கு எனக்கு ஒரு நல்ல வளையல் வேணும். நல்ல டிசைனா எனக்கு காட்டு. சரி கிளியக்கா, பாருங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புது புது டிசைன் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. குருவி, எனக்கு அந்த பிங்க் கலர் வித் கோல்டன் கலர் வளையல கொடு. ஆமா, இந்த வளையலோட விலை என்ன? கிளியக்கா, நீங்க கேக்குற வளையலோட விலை 50 ரூபாய் தான். உடனே பச்சை கிளியும் தான் கிட்ட இருந்த காசை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. மீனுக்குருவி அந்த வளையலை கிளி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட வளையல் கூடையை எடுத்துக்கிட்டு காட்டுல பல்வேறு இடங்களுக்கு பறந்து போச்சு. ராணி, இங்க பாத்தியா, என்கிட்ட எவ்வளோ டிசைன்ல வளையல் இருக்குன்னு. வரப்போற பண்டிகைக்கு நான் இந்த வளையல தான் போட்டுக்க போறேன். நானும் குருவி கிட்ட இருந்து வளையல் வாங்கணும். அந்த குருவி எந்த திசையில போச்சு? இதோ கிழக்கு திசையில தான் அந்த குருவி போச்சு. இப்பவே போனேன்னா அந்த குருவிய பிடிச்சிடலாம். சரி சரி, நான் இப்பவே அந்த குருவி கிட்ட போய் வளையல்களை வாங்கிட்டு வரேன். பாரு, உன்னை விட நான் அழகான டிசைன்ல வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மீனுக்குருவிய தேடி பறந்து போச்சு. குருவி, உன்னை தேடிதான் காட்டுல நான் இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கேன். எனக்கு வளையல் வேணும். இங்க பாருங்க, என்கிட்ட நிறைய வளையல் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். குருவி, எனக்கு சிகப்பு நிற வளையல் வேணும். அதுல கோல்டன் கலரும் கலந்திருக்கணும். இங்க பாருங்க, இந்த வளையல் நீங்க கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த வளையலை ராணி கிட்ட கொடுத்துச்சு. ஆமா, நான் கேட்ட மாதிரியே தான் இருக்கு. குருவி, எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதையே எடுத்துக்கிறேன். இந்த வளையலோட விலை 100 ரூபாய். என்ன குருவி, இந்த வளையலுக்கு 100 ரூபாய் விலை சொல்ற? ஆமா, இது புதுசா வந்த டிசைன். இதுல நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. அதனாலதான் இந்த வளையலோட விலை கொஞ்சம் அதிகம். குருவி, உன்னை தேடி வர அவசரத்துல நான் வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வராம விட்டுட்டேன். நான் இப்போ பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன். நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து காசை வாங்கிக்கோ. உங்களோட வீடு எங்க இருக்கு? நீ இப்போ ஒரு பச்சை கிளிக்கு வளையல் கொடுத்துட்டு வந்தல்ல, அந்த கிளியோட பக்கத்து வீடு தான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக அந்த வளையலை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல கனமான மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சரா, நாம இனிமே காட்டுல வளையல் விற்க வேண்டாம். மழை வந்துடுச்சுல, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சரவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காகமும் மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த மரத்தடி வாரத்தோட பக்கத்துல ஒரு வாத்து இறந்து கிடந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகத்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அந்த குருவியோட கூடையில டிசைனா எவ்வளவு வளையல் இருந்துச்சு. அந்த மொத்த வளையலையும் எனக்கு சொந்தமாக்கிக்கலாம். அதுக்கு இந்த இறந்து போன வாத்தை தான் நான் ஒரு நல்ல மூலப்பொருளா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த இறந்து போன வாத்தை எடுத்துக்கிட்டு மீன்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. யாருக்குமே தெரியாம அந்த வாத்தை மீனுக்குருவியோட வீட்டின் பின்பக்கமா ராணிக்காக போட்டுச்சு. பிறகு அங்கிருந்து மெதுவா பறந்து போயிடுச்சு. அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு.
காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னு இருந்துச்சு. இதுதான் சரியான நேரம், அந்த குருவிய மாட்டி விட்டு கூடை நிறைய வளையல்களை எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என் வீட்ல நான் ஆசாசையா வளர்த்த வாத்தை அந்த வளையல் விக்கிற குருவி திருடிடுச்சு. என்ன ராணி, அது ரொம்ப நல்ல குருவியாச்சே, அந்த குருவி தான் திருடி இருக்கும்னு நீ எப்படி சொல்ற? நான் அந்த குருவி கிட்ட நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து காசை வாங்கிக்கோ, நான் பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா போறேன்னு சொன்னேன். நான் வீட்ல இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குருவி என் வீட்ல இருந்த வாத்தை திருடிடுச்சு. இப்பவே அந்த குருவியோட வீட்ல போய் உன் வாத்தை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கிளியும் காகமும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஏ குருவி, நான் உன்ன ரொம்ப நல்ல குருவின்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு திருடியா? கிளியக்கா, என்ன சொல்றீங்க? நான் யாரோட பொருளையும் திருடலையே. பொய் சொல்லாத, நான் வீட்ல இல்லாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீ என் வீட்ல இருந்து வாத்தை திருடி இருக்க. இல்ல, நான் யாரோட வீட்ல இருந்து எந்த வாத்தையும் திருடல. என் மேல வீணா பழி சொல்லாதீங்க. இந்த குருவியோட வீடு முழுவதும் நாம தேடி பார்ப்போம், நிச்சயமா வாத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் வீட்டை சுத்தி தேட ஆரம்பிச்சாங்க. மீனுக்குருவியோட வீட்டின் பின்புறம் இறந்த வாத்தை எல்லாரும் பார்த்தாங்க. ஐயோ, மோசமான குருவி, வாத்தை திருடனது மட்டும் இல்லாம அதை கொன்னுட்டியா? ஏ மீனு, இப்ப என்ன சொல்ற? இந்த வாத்து எப்படி உன் வீட்டு பின்னாடி வந்துச்சு? கிளியக்கா, என்ன நம்புங்க, நான் எந்த வாத்தையும் திருடல. இந்த வாத்து எப்படி இங்க வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. பண்றதையும் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா? இந்த வாத்துக்கு ஈடா கேக்குற பொருளை கொடுத்துதான் ஆகணும். ஊர் தலைவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? உன்னை ஜெயில அடைச்சிடுவாரு. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீங்க கேக்குறத நான் கொடுத்துடுறேன். குருவி, நீ என் வாத்தை கொன்னல, அதுக்கு ஈடா உன் வளையல் கூடை மொத்தமும் எனக்கு வேணும். கிளியாண்டி, எங்களை நம்புங்க, இன்னைக்கு நாள் முழுவதும் என் அம்மா கூட தான் நான் இருந்தேன். எங்க அம்மா எந்த வார்த்தையும் திருடல. ஏ குழந்தை, சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வேற வழி இல்லாத மீனுக்குருவியும் தான் கிட்ட இருந்த வளையல் கூடைய காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. ராணிக்காகமும் அந்த வளையல் கூடைய வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. அம்மா, இனிமே நாம என்ன பண்ண போறோம்? நம்ம கிட்ட இப்ப எதுவுமே இல்லையேம்மா. சரா, நாளைக்கு காலையிலேயே பண்ணையார் வீட்டுக்கு போய் நாம ஏதாச்சும் வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. கலு, நான் புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு குருவி கிட்ட இருந்து வளையல் கூடை மொத்தத்தையும் வாங்கிட்டேன். ஆமா, இவ்ளோ வளையலையும் வச்சுக்கி நீ என்ன பண்ண போற? இந்த வளையல்களை நாம நாளைக்கு பக்கத்து காட்டுல கொண்டு போய் வித்துட்டு வந்துடலாம், நமக்கு நிறைய காசு கிடைக்கும். சரி ராணி, நாளைக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அப்படியே காட்டுல மறுநாள் பொழுது வந்துச்சு. மீனுக்குருவியும் சாராவும் வேலை தேடி பண்ணையார் வீட்டுக்கு போனாங்க. ஐயா, உங்க தோட்டத்துல எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுப்பீங்களா? அட மீனு, நீயா? நீ வளையல் வித்துக்கிட்டுல இருந்த, உன்னோட வளையல் வியாபாரம் என்ன ஆச்சு? பண்ணையார் இப்படி கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. என்ன, என் தோட்டத்துல ஒரு வாத்து நேத்தைக்கு தான் இறந்து போச்சு. நான் அதை கொண்டு மரத்தடி வாரத்துல போட்டிருந்தேன். மீனு, எதுக்கும் நான் உன் கூட வந்து அந்த வாத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்ன பண்ணையார் மீனுக்குருவி கூட பறந்து போனாங்க. ஐயோ மீனு, அந்த காகம் உன்னை நல்லா ஏமாத்திருக்கு. இது நேத்தைக்கு என்னோட பண்ணையில இறந்து போன வாத்து. அத நான் தான் தூக்கி மரத்தடி வாரத்துல போட்டிருந்தேன். அந்த காகத்தை நாம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் தலைவரோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பண்ணையாரும் நடந்த எல்லா விஷயத்தையும் தலைவர்கிட்ட சொன்னாரு. நீங்க சொல்றது உண்மையா? வாங்க இப்பவே அந்த காகங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டோட தலைவரும் காகங்களோட வீட்டுக்கு பறந்து போனாரு. கலு, வாங்க இப்பவே இந்த வளையல பக்கத்து காட்டுக்கு கொண்டு போய் வித்துடலாம், நமக்கு நிறைய ரூபாய் கிடைக்கும். ஏ காகங்களே, நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. உங்க திட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்க இந்த குருவியை ஏமாத்தினதுக்கு உங்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன தலைவர் 2 காகங்களையும் பிடிச்சு சிறையில அடைச்சாரு. ராணி, நான் எத்தனை முறை சொன்னேன் பாத்தியா, உன்னோட புத்திசாலித்தனத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துன்னு. கலு, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே என் புத்திசாலித்தனத்தை நான் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன்.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அருணா, வல்லரசு, முத்துலக்ஷ்மி, குமரேசன், மதன்குமார், ஹரிணி தேவி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சஞ்சு, ரஞ்சு, ஹர்ஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் வனிதா அம்மா. தேவ் மித்ரன், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அனு, இசாக், தேவா, ரேஷ்மா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித், சஜிஹா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிசாலினி, அஜீவன், ஆதிரா, ருத்ரா, கபீஷ், பாகு, ஜானு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கிருஷ்ணயாஸ்ரீ, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மௌலேஷ் பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் கல்பனா, ஹாய் ஜஸ்மின், பவித்ரா, மலர் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தாரிகா பாப்பா, துர்கா, அகிலன், தூரிகா, தாரிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சஞ்சு, முகி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.